அதிக மதிப்பெண் பெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விஜய் கல்வி விருது வழங்கும் விழாவில் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அது குறித்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். களத்திலிருந்து விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ். தற்பொழுது அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கிறது? விரிவான விவரங்கள். வணக்கம் கௌதமி. தற்போது விஜய் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வழங்கப்படக்கூடிய இந்த கல்வி விருது விழாவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட சரியாக சொல்வதென்றால் நிகழ்ச்சி தொடங்கி அரை மணி நேரத்திற்கும் மேலாகிறது. இந்த நிகழ்ச்சியில் தற்போது விருது பெறுபவர்களுக்கு உடனடியாக அவர்கள் வெளியில் வந்ததும் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கான கொடுப்பதற்கு உணவு இங்கே தயாராக பந்தியும் தொடங்கிவிட்டது. அதற்கான காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் வந்தவர்கள் யாருக்கும் எந்த விதமான உணவு பற்றாக்குறையே இருக்கக்கூடாது என்று மிகப்பெரிய அளவில் விருந்து தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. முதல் கட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட அதே போல 15 வகையான உணவு வகைகள் இன்றும் பரிமாறப்படுகின்றன. இந்த பந்தி துவங்கியதிலிருந்து தற்போது இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் இந்த இடத்தில் தற்போது சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து இன்னொரு பக்கம் விறுவிறுவென அந்த வேகமாக கொடுக்கக்கூடிய பணிகளையும் மேடையில் நடக்கக்கூடிய அந்த சான்றிதழ் வழங்கக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த முதல் கட்டத்தில் வழங்கப்பட்டதையும் தற்போது நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளையும் நாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட மிகவும் வேகமாக இந்த பணிகளை செய்து வருகின்றனர். மேலே மேடையில் ஏறுபவர்களை அனைவரையும் வரிசையாக முன்பில் நிற்க வைத்து அவர்களே உடனடியாக அவர்களை விஜயிடம் அனுப்பி அவர்களிடம் இருந்து ஊக்கத்தொகையும் பாராட்டு சான்றிதழும் பெற்றதும் உடனடியாக அடுத்தவர்களை வரவழைத்து இந்த நிகழ்ச்சியானது இன்று நடைபெறுகிறது. காரணம், இன்று கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்டோர் இன்று இந்த இடத்தில் பாராட்டு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை பெறுவதன் காரணமாக எப்படியாவது இன்று 6 மணிக்குள்ளாக இந்த நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் இந்த நிகழ்ச்சியை மிகவும் துரிதமாக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் நடத்தி வருகின்றனர். சிவபிரகாஷ், நம்ம சென்ற முறையே விஜய் குறிப்பிட்டிருந்தாரு, அவருடைய உரையிலையுமே சொல்லியிருந்தாரு, 2வது முறை நான் மாணவர்களை பார்க்கிறப்போ உரை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்காது, அதனால இன்னைக்கே என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் அப்படின்றாரு. இருந்தாலும் இன்றைக்கு மாணவர்கள் மத்தியில் இந்த நீட் தேர்வு குறித்து அவர் முக்கியமாக ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தாரு. இது குறித்து எப்படி பார்க்கப்படுகிறது? ஆமாம் கௌதமி, நடிகர் விஜயை பொறுத்தவரையிலும் அவருக்கு மேடை கிடைக்கும் போதெல்லாம் அந்த இடத்தில் சமூக பொறுப்புணர்வு உள்ள ஒரு விஷயத்தை, ஒரு கருத்தினை பதிவு செய்வதற்கு அவர் எப்போதுமே தயங்கியது கிடையாது. அந்த வகையில் தான் முதல் கட்ட நிகழ்ச்சி நடைபெற்ற போது, அந்த 28ஆம் தேதி நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் பேசிய போது போதைப் பொருட்கள் குறித்து அவர் பேசியிருந்தார். போதைப் பொருட்கள் பழக்கம் அதிகமாக இருப்பதாகவும், தங்களுடைய நண்பர்களிடம் உங்களுடைய நண்பர்கள் யாராவது அது போன்ற போதை பழக்கத்தில் இருந்தால் கூட அவர்களிடம் தள்ளியிருங்கள், முடிந்த அளவிற்கு அவர்களை திருத்த பாருங்கள் என்றெல்லாம் நடிகர் விஜய் கூறியிருந்தார். இந்த வகையில் தான் நடிகர் விஜய் அப்படி அன்று கூறியிருந்தார். அதன் பிறகுதான் இன்று பேச மாட்டார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று பேசிய போது நீட் தேர்வு குறித்து அவர் பேசியிருந்தார். இன்னும் இதனை சரியாக சொல்வதென்றால் 28ஆம் தேதி பேசிய போது மாநில அரசு தொடர்புடைய ஒரு பிரச்சனையை பற்றி பேசிய நடிகர் விஜய் இன்று மத்திய அரசு தொடர்பான ஒரு பிரச்சனையை பற்றியும் அவர் பேசியிருக்கிறார். அப்போது மாநில அரசு குறித்து அவர் பேசினார் என்று அது மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த வகையில் இன்று மத்திய அரசு சம்பந்தப்பட்ட அந்த நீட் தேர்வு குறித்தும், அந்த நீட்டில் நீட் குறித்து தனக்கு எதிரானவன் என்றும், அதே போல ஒரே நாடு ஒரே கல்வி என்பதில் தனக்கு நம்பிக்கை அல்ல என்றும், அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்பதான் பாடத்திட்டங்களும் கல்வி திட்டங்கள் இருக்க வேண்டும் என்றும் நடிகர் விஜய் அழுத்தம் திருத்தமாக இன்று கூறியிருப்பது மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இங்கு மேடையிலேயே நடிகர் விஜய் அதனை பேசிய போது இங்கு அமர்ந்திருந்தவர்கள் அதனை கைத்தட்டி வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து தற்போது சமூக வலைதளங்களிலும் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.